வணக்கம். நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு கம்பெனி அவங்களோட ஆண்டு விழா வீடியோல ஒரு பழங்கால கதை சொல்ற டெக்னிக்க எப்படி பயன்படுத்துறாங்கன்னு? வாங்க, பிராண்டுகள் எப்படி நம்மள கதைகள் மூலமா ஈர்க்குதுன்னு நாம பார்க்கலாம். ஏன் நிறைய ஸ்டார்ட் அப் கதைகள்லாம் கேட்டா ஒரு சினிமா கதை மாதிரி இருக்கு? இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. வாங்க அந்த ஃபார்முலாவோட ரகசியத்தை நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த பிராண்ட் கதைகளெல்லாம் எப்படி இவ்ளோ கச்சிதமா உருவாக்கப்படுதுன்னு நாம ஒரு கிளாசிக் ஃப்ரேம்வொர்க்கை வச்சு அலசி ஆராய போறோம். இந்த முழு விஷயத்தோட முக்கியமான பாயிண்டே இதுதான். நிறுவன நாயகனின் பயணம். அதாவது ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையான ஒரு கதை சொல்ற முறை எப்படி இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் பிராண்டிங்கோட அஸ்திவாரமா இருக்குன்னு பாருங்களேன். ஓகே, வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். இந்த 4 ஸ்டேஜ் தான் நம்மளோட ரோட் மேப். ஏஜிஎம் டேட்டா சொல்யூஷன்ஸோட கதையில வர இந்த ஒவ்வொரு முக்கியமான கட்டத்தையும் நாம ஒன்னொன்னா பார்த்து இந்த ஃபார்முலா எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். எந்த கதைக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கும் இல்லையா? இங்க அந்த நிறுவனத்தோட ஆரம்பம் ஒரு ஹீரோவோட பயணத்துக்கான முதல் அழைப்போட எப்படி கரெக்டா பொருந்துதுன்னு பார்க்கலாம். இந்த வரிய கேளுங்க. ஒரு சிறிய தொடக்கம், ஒரு பெரிய கனவுடன். இது ஒரு கிளாசிக் கதை சொல்லல் டெக்னிக். ஏன்னா இது ஆரம்பத்திலேயே நம்மள அந்த பயணத்துல ஒரு அங்கமா உணர வைக்குது. அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு ஆர்வத்தையும் தூண்டுது. பாத்தீங்களா, இந்த ஒரு வரிதான் அந்த முழு பயணத்துக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. இது நம்ம கதாநாயகனுக்கு, அதாவது அந்த கம்பெனிக்கு ஒரு தெளிவான நல்ல நோக்கத்தை கொடுக்குது. அதுதான் தரவுகளை அர்த்தமுள்ள தாக்கமாக மாற்றுவது. சரி, ஒரு நோக்கம் இருந்தா மட்டும் போதுமா? கண்டிப்பா சவால்கள் இருக்கும் தானே? இப்போ நாம கதையோட இதய பகுதிக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த சவால்கள் தான் நம்மளே அந்த கதையோட ரொம்ப உணர்வுபூர்வமா இணைக்கப் போகுது. இந்த ஒரு வரிய நல்லா கவனிங்க. பயணம் எளிதாக இருக்கவில்லை. இதுதான் கதையோட டர்னிங் பாயிண்ட். இங்கிருந்து தான் உண்மையான போராட்டமே ஆரம்பிக்குது. இந்த ஸ்லைட்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, போராட்டம்னு சும்மா சொல்லாம கடின உழைப்பு, மன உறுதி, நம்பிக்கைன்னு அது என்னென்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இந்த தடைகள் எல்லாம் தான் நம்ம ஹீரோ தாண்டி வரணும். இவ்ளோ போராட்டங்களுக்கு அப்புறம் இப்போ வெற்றி கொண்டாட்டத்துக்கான நேரம். இங்கதான் நம்ம ஹீரோவோட கடின உழைப்புக்கு பலன் கிடைக்க போகுது. 12 இந்த ஒரே ஒரு நம்பர். இது வெறும் வருஷத்தை மட்டும் குறிக்கல. அது ஒரு நீண்ட பயணம். அதுல கிடைச்ச வெற்றி, அது ஒரு பெரிய மைல் கல்லுன்னு எல்லாத்தையும் ரொம்ப பவர்ஃபுல்லா சொல்லுது. இந்த டைம்லைன் அந்த 12 வருஷ கதைய ரொம்ப அழகா நமக்கு விளக்குது. ஒரு சின்ன ஐடியால ஆரம்பிச்ச முதல் வெற்றி, டீம் பெருசானதுன்னு இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு வந்த பயணத்தை இது காட்டுது. இப்போ அந்த 12ங்கிற நம்பருக்கு இன்னும் ஆழமான அர்த்தம் கிடைக்குது இல்லையா? இந்த மாற்றத்தை பாருங்க. ஒரு சிறிய தொடக்கம்னு ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு பெருமையோட நிற்கிறோம்னு சொல்றாங்க. ஒரு சின்ன விதையா ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய மரமா வளர்ந்து நிக்கிறத ஒப்பிட்டு பாக்குறது. இதுதான் ஒரு ஹீரோவோட பயணத்துல கிடைக்கிற உண்மையான வெற்றி. ஆக இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, வெற்றிங்கிறது வெறும் கம்பெனி வளர்றது மட்டும் அல்ல. அது போராட்டத்துல சம்பாதிச்ச நம்பிக்கை, குவாலிட்டி மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய சொத்து. அதுதான் உண்மையான புதையல். இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரு உண்மையான ஹீரோவோட பயணம் என்னைக்குமே முடிறதில்ல, இல்லையா? அவன் கடந்த கால வெற்றிகளை தாண்டி எதிர்காலத்தை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறான். இந்த லைன்ல இருக்கிற ஒரு சின்ன ட்ரிக்க கவனிச்சிங்களா? இது வெறும் ஆரம்பம்தான். இது ஒரு ஆண்டு விழாங்கிற ஒரு முடிவை ஒரு புது பயணத்தோட தொடக்கமா மாத்திடுது. ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்குல்ல? இதோட உண்மையான நோக்கமே இதுதான். இது அந்த பிராண்ட் கதைய அப்படியே உயிர் போட வச்சிருக்கு. இது ஒரு நேர்கோட்ல போற பயணம் இல்ல, இது ஒரு சுழற்சி மாதிரி. இன்னும் நிறைய அத்தியாயங்கள் வரப்போகுதுன்னு நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. சரி, இப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் உங்களுக்கு என்ன கதை சொல்லுது? இத பத்தி யோசிச்சு பாருங்க. இனிமே நீங்க பிராண்டுகளை பாக்குற விதமே நிச்சயம் மாறிடும்.